வணக்கம் உசிரலே வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனாம்பி அம்மன் கோயில். ஓகே, இரண்டமட குளத்துக்கு சைட்டில் கனாம்பி அம்மன் கோயில் சைடில். ஓகே, இதுதான் இந்த கோயில். இதுதான் நான் இங்கே தான் காவடி எடுத்தது, திருவாரூர் மகாவித்தியெல்லாம் படித்தது. சின்னல்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச கோயிலண்டா ஒரு கோயில் இந்த கோயில் மட்டும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே சூம் போனேன்னு சொன்னால் இதுதான் இரண்டமட குளம். ஓகே, இது வந்து தேர் வந்து கோயிலில் தேர். ஓகே, இப்போ கோயிலில் கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்குது. நம்மள அது வந்து சாப்பிட்ற இடங்கள், அன்னதானம் கொடுக்குற இடங்கள். ஸோ இது வந்து தேர் எடுக்கல. தேர் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. முந்தி இந்த கோயிலில் வந்து பார்க்கும்போது கோயில் வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக அழகாகவும் க்ரௌட்டாகவும் சனம் வந்து ஃபுல்லாக குமிஞ்சு நிற்கும். இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு உளம்பிள்ளையிலும் இல்லை, தூரம் இல்லை. ஸோ இதான் அம்மலாச்சி கனகாம்பிகை அம்மன். எப்படி சொல்கிறது, இதுதான் கனகாம்பிகை அம்மன். ஓகே, கனகாம்பி அம்மன்கிட்ட வந்துட்டு போன ஆட்களுக்கு கடவுள் எதையுமே விட்டு வச்சதில்லை. ஸோ அப்படி ஒரு அம்மன். ஆனால் இப்போ கோயில் கும்பிட்றதே இல்லை. அது என்னென்னு சொன்னால் கோயில் எல்லாமே வந்து இடித்து ஃபுல்லாக எல்லாமே சுற்றி செய்யணும். புரியுதா? இந்த பக்கம் செய்யணும், மற்ற பக்கம் செய்யணும், எல்லா பக்கமே செய்யணும். கனகாம்பி அம்மன்கிட்ட வந்துட்டு போனால் ஒரு தரம் வந்து எல்லோரும் வந்து மேலே தான் போயிடணும். இந்த அம்மன் அருள் ரொம்ப ரொம்ப சூப்பரான அருள். ஸோ நன்றி எல்லாருக்கும். பாய்.